விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தலில் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. வேட்பாளருடைய பரப்புரை எடுத்து தேர்தல் களமும் சூடு பிடித்திருக்கிறது. தற்பொழுது திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா நம்மிடம் இருக்கார். சார், இப்போ பொது தேர்தல்னாவே பரபரப்பு இருக்கும். இடைத்தேர்தல்லாம் சொல்லவே வேணாம். ஒரு திருவிழா மாதிரி தேர்தல் களமும் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பார்த்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்கு? இப்போ களம் என்பது அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய சாதனைகளை சொல்லி களத்திலே வாக்கு கேட்டு வருகிறோம். இப்போ பார்க்கும்போதே ரொம்ப சோர்வா இருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கிறீங்களா? எப்படி தேர்தல் பணி எப்படி அன்றாட தேர்தல் பணி எப்படி நடந்துக்கிட்டு? காலையில் நாங்கள் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சிடுவோம். பிரச்சாரத்தை பார்த்தீங்க, காலையில் 7 மணிக்கெலாம் பிரச்சாரம் தொடங்கிடும். அப்படியே போகிற வழியிலேயே சாப்பிட்டுட்டு களைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயிலில் போயிட்டு இருக்கிற ஒரு இதுதான் தேர்தல். இரவு எவ்வளவு நேரம் தேர்தல் பணி போகுது? இரவு எத்தனை மணி வரைக்கும் பிரச்சாரம் இருக்கு? அப்புறம் மற்றவங்க கட்சி நிர்வாகிகள் எப்படி பேசுறீங்க? 10 மணி வரல, 9:50 வரையில் பிரச்சாரம் தொடரும். அப்புறம் 10 மணிக்கு மேலே கொஞ்சம் இரவு உணவு எடுத்துக்கொண்டு அப்புறம் பார்க்க வேண்டிய முக்கியமானவர்கள் நிர்வாகிகள் நாளைக்கு உண்டான பணிகள்லாம் பார்த்துட்டு இரவு 12:30 1 மணி ஆகிவிடும். 2016 திமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ மறைந்த புகழேந்தியும் ஏறக்குறைய 2 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. தொகுதிக்கு நீங்க என்னென்ன செய்யறதா வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? திமுக தொடர்ந்து 2016 ராதாமணி அவர்கள் இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு 2019 இறந்து விட்டார். 19 நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அவர்கள் கொஞ்ச நாட்கள் இருந்தார்கள். பிறகு 2021 நடந்த தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்றார் திமுகவில் நின்று. பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 3 ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறார். மீது 2 ஆண்டுகளுக்காக நடைபெறுகிற இந்த தேர்தலில் நம்மை சாதாரண தொண்டனாக இருந்த என்னை தமிழக முதல்வர் தங்க தளபதி, என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்களும் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். தொகுதிக்கு பொறுத்தவரையில் ஏற்கனவே எங்களுடைய கழகத்துடைய மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் தொகுதியினுடைய 10 அம்சங்களுக்குள்ள ஒரு கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளெல்லாம் தயார் செய்கிற போது உடனிருந்து அவருக்கு உதவியன் என்ற முறையிலும் என்னுடைய கழகத்துடைய மாவட்ட செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன குறைகளை தெரிவித்திருக்கிறாரோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்வ நான் தொடர்ந்து பாருங்கள். மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு? என்னென்ன திட்டங்களை சொல்லி வாக்கு செய்யுங்க? திட்டங்கள் என்பது ஒவ்வொரு பகுதியிலே முதன்மையாக திட்டங்கள் என்பது ரேஷன் கடை, பகுதி நேர கடை கேட்கிறார்கள் பெண்கள். விவசாயிகள் விவசாயத்திற்கு நீர்ப்பாசனத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கேட்கிறார்கள். பிறகு மாணவர்கள் பள்ளியிலே கழிப்பறை கேட்கிறார்கள். அடுத்தது கட்டிடம் கேட்கிறார்கள். சில கிராமங்களிலே பேருந்து வசதிகள் கேட்கிறார்கள். அவைகளெல்லாம் மாண்புமிகு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று நான் நிச்சயமாக செய்வதற்குண்டான முயற்சிகளை எடுப்பேன். அடுத்த அதாவது அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, பாமக தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க ஜாதி வாக்கெடுப்பு, அதாவது இடஒதுக்கீடு, பல்வேறு பிரச்சனைகளை பற்றி திமுக மேலே குறை சொல்றாங்க. அது மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? நீங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு அரசியல் கட்சினாலே குற்றச்சாட்டு தானே சார் சொல்லுவாங்க. அவங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போகிறத விட எங்கள் சாதனை சொல்லி தான் ஓட்டு கேட்குறேன். களத்தில் நீங்கள் இருந்தீங்க, களத்தில் பார்த்தீங்க. எந்த இடத்துலையாவது பொதுமக்கள் ஏதாவது குற்றம் சொன்னாங்களா முதலமைச்சர் மேலே? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எங்களை வரவேற்கிறத எப்படி வரவேற்கிறாங்கன்னு நீங்கள் கண்கூட பார்த்தீங்க. இதுதான் இப்போ களத்தோட நிலவரம். நீங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வண்டியில் பிரச்சாரம் செய்து வருகிற போது காலையிலேருந்து ஒரு 10 இடங்கள் 12 இடங்கள் பேசியிருப்போம். அதில் குறைந்தபட்சம் ஒரு 5-6 இடங்களை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் விமர்சனம் செய்வது தான் எதிர்கட்சியுடைய வேலை. கட்சியில் பல பொறுப்புகள் இருந்திருக்கீங்க. சிறு வயசுலேருந்தே திமுக தொடர்ந்து தொண்டனா முதல் இப்போ ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னுடைய மனநிலை என்பது, நான் 1984 தேர்தலிலே ஒரு உதயசூரியன் சின்னத்துக்காக கோஷம் போட்டு முதல் ஒரு ஜீப்பில் போனேன். 86ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைய இளைஞரணி செயலாளர் முன் சென்னகுணம் என்ற இடத்துல பேசினேன். பிறகு 89லேருந்து இளைஞரணியில் இருந்தேன். அப்புறம் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அப்புறம் 2020 விவசாய அணி துணை செயலாளராக இருந்தேன். கடந்த 2023 நான் மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கிறேன்.
அதெல்லாம் விட ஒரு சந்தோஷம் என்பது, நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், எனக்கு ஒரு மகள் பிறந்த போது எந்த சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் இந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற போது எனக்கு இருந்தது. அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிற நிலையில பாமக, நாம் தமிழர்லாம் வந்து எங்களுக்கு அதிமுக வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இது எடுபடுமா தேர்தல் களத்தில்? அப்படி சூழல் இருக்கா? அவங்க அதை அந்த வாக்கை தான் நம்புறாங்கன்ற போதே அவர்களுக்கு களம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்குன்னு எப்படி இருக்கு அந்த தகவல், அவங்களுடைய களத்தில் அவங்களுக்கு சரியா இருந்தால் அவங்க அதிமுக வாக்குகளை நம்ப போகிறார்கள். பாமக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த அமைச்சர்களும் விக்கிரவாண்டியில இருக்காங்க, திமுகவுடைய தேர்தல் தோல்விக்காக தான் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறனால தான் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் தேர்தல் பணிக்க களமிறக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த விமர்சனத்தை எப்படி? அவர்கள் அமைச்சர்களாக அவர் பார்க்கிறார்கள். நான் அவர்களை எங்கள் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக பார்க்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயா, மாண்புமிகு முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு, அதுபோல் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், அவர்கள் அவர் கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களும் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் பணி செய்ய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை குறை சொல்வது, எங்கள் கட்சிக்காரர்களை வரக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க ஒரு நம்பிக்கை தெரியும்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சியாமுடன் சந்தித்து வாழ்த்து பெற சென்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று. நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொன்னாலே 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் அப்படி என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். எங்கள் இலக்கு 1,00,000, அதை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.